ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷரண் சேனல். லாஸ்ட் 2 வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அப்புறம் தமிழ் சுருக்கெழுத்துல இருக்கிற சிலபஸ், பாஸ் மார்க்ஸ் எவ்வளோ, கிரேட்ஸ் அதாவது டிஸ்டிங்ஷன் எத்தனை மார்க்லேருந்து எத்தனை மார்க் எடுத்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை மார்க்லேருந்து எத்தனை மார்க்கு, செகண்ட் கிளாஸ் அதே மாதிரி பார்த்தோம். இந்த இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஷார்ட் ஹேண்ட் சிலபஸ் நான் தெரிஞ்சிருச்சு, பாஸ் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்தா பாஸ் ஆகலாம்னு தெரிஞ்சிருச்சு, கிரேட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டிஸ்டிங்ஷன் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் தமிழ் சுருக்கெழுத்துல. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்ல நம்ம எழுதிட்டு மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியும்ல, அதான் பார்க்க போறோம். இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் ஹாஃப் மார்க் அப்புறம் ஃபுல் மார்க் இப்படி தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மார்க்ல என்னென்ன எடுப்பாங்கன்னா, சிங்குலர், ப்ளூரல் இதை ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து இந்த சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் இருந்தால் ஹாஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லி நம்ம பாஸ்ட் டென்ஸ் எழுதி, இல்லாட்டி பாஸ்ட் டென்ஸ் சொல்லி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருந்தா இதுக்கு ஹாஃப் மார்க் எடுப்பாங்க. அடுத்து ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு ஹாஃப் மார்க். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் தப்பாக எழுதியிருந்தா அதுக்கு ஹாஃப் மார்க். அதே மாதிரி ஆர்டிக்கல் ஏ அண்ட் பி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்டிக்கல் மிஸ்டேக் பண்ணோம்னா இதுக்கு ஹாஃப் மார்க். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதுக்கு ஹாஃப் மார்க். அப்புறம் ஃபுல் மார்க் எதுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒமிஷன், ஒரு வேர்டு சொல்றாங்கன்னா நம்ம ஒமிட் பண்றோம்னா அதுக்கு ஃபுல் மார்க். ஒரு வேர்டு விட்டுட்டோம்னா, இப்போ ஏ அந்த வேர்டு விட்டுட்டோம்னா கண்டிப்பா ஒரு மார்க் எடுத்துருவாங்க. அதே மாதிரி கமிஷன்னா, கமிஷன்னா அவங்க ஒரு வேர்டு சொல்லாத வேர்டு நம்ம நியூவா ஆட் பண்றோம் அப்படின்னா அது கமிஷன். அதே மாதிரி நம்ம சொல்லாத வேர்டு ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு 1 மார்க் எடுத்துருவாங்க. அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணா 1 மார்க் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆர்டிகலும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா 1 மார்க் எடுத்துருவாங்க. அடுத்து அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதெல்லாம் ஹாஃப் மார்க், ஃபுல் மார்க். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியரா இருக்கட்டும், இன்டரா இருக்கட்டும், சீனியர், இதான் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆவாங்க. இப்போ இந்த 3 எக்ஸாம்ல எப்படி மார்க் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஹாஃப் மார்க், ஃபுல் மார்க் இருக்கிற இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஹாஃப் மார்க், ஃபுல் மார்க் எடுப்பாங்க. இது நான் ஆகஸ்ட் 2019 எழுதின ஜூனியர் பேப்பர்ல என்னோடது இருக்கு. போட்டோ காப்பி அப்ளை பண்ணி நான் வாங்கியிருந்தேன் அப்போ 2019. என்னோட பேப்பர் இப்போ எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பேப்பர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சும்மா ஃபோனில் எடுத்த ஸ்கேன் தான். இதான் என்னோட ஆகஸ்ட் 2019 பேப்பர். ஆகஸ்ட் 2019 பேப்பர். இது நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. 38 மார்க்கு, 45 மார்க் எடுத்தாதானே பாஸ். அவுட் ஆஃப் 100 45 மார்க் எடுக்கணும். நான் 38 தான் எடுத்தேன். ஸ்டார்டிங் அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, எப்படி எக்ஸாம் அப்பியர் ஆகணும், எப்படி எக்ஸாம் டிக்டேஷன் போடுறப்ப நம்ம எக்ஸாம் எழுதணும், அதெல்லாம் தெரியாம போனது. அப்போ அப்ளை பண்ணியிருந்தது ஃபோட்டோ காப்பி. இது ஃபர்ஸ்ட் ரஃப், இது ரஃப் பேப்பர் மாதிரி தான். இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் டிக்டேஷன் போடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பக்கம் ட்ரையல் டிக்டேஷன், எக்ஸாம் டிக்டேஷன் அங்கே போடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் டிக்டேஷன் போடுவாங்க. அதுக்கான இதுதான் இது சும்மா எழுதுனது. அடுத்து இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது எக்ஸாம் பேசேஜ். இங்கிலீஷ் ஜூனியருக்கான 2019 ஆகஸ்ட், இதுக்கான ஸ்பீட் இதுல இருந்து ஆரம்பிக்குது. இது நான் இப்போ தான் ஸ்ட்ரோக்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். மொத்தம் 3 பேஜ் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றது. இதுல இன்னைக்கு எக்ஸாம் என்னன்னா 18/8/2019 அப்போ எழுதினது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் எழுதினது. பேப்பர் ஒரே பேப்பர் தான். இதுல பாருங்க, இதான் நான் எழுதின டிரான்ஸ்கிரிப்ஷன்.
இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. நீங்க எவ்வளோ வந்து ரொம்ப லெஜிபிளா இல்லாட்டி கூட அவன் வந்து நீங்க புரியுற மாதிரி எழுதுனா போதும். இப்போ நான் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல. பாருங்க இவ்வளோ மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம் போட்டோ காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல, அதை வச்சு வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்தது. இவ்வளோ மிஸ்டேக்ஸ். லெட்டர் ஃப்ரம் இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும்ல, அது இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதான் வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணது. இப்போ வந்து அவங்க எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்கன்னா பார்ப்போம். அவங்க வந்து கீழே வந்து மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருந்தாங்கன்னா வேர்டு வந்து விட்டுட்டேன்னு அர்த்தம். இன்ட்டு போட்டிருக்காங்க, இன்ட்டு போட்டிருக்காங்களா, சோன்ற வார்த்தையை விட்டுட்டேன். அதனால இது வந்து 1 மார்க். இந்த மாதிரி 52 மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஆஃப் மார்க் கணக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி 20 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த 20 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மார்க் போச்சுன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்க, சென்ட்டுக்கு பதிலாக சென்ட் போட்டிருக்கேன். அதனால இதுக்கு வந்து ஆஃப் மார்க். அதனால இந்த இந்த ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 20 ஸ்லாஷ் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 20 ஸ்லாஷ் தப்பு பண்ணனால 10 மார்க் மைனஸ். அப்போ 52 + 10 62 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 90க்கு 62 மைனஸ் பண்ணனால 38 மார்க் தான் வருது. இது வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா 55 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். 55 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்றேன்னா 55 மிஸ்டேக்ஸ் வந்து இங்கிருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 மிஸ்டேக்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு ஸ்பீடையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 10 to 15 மிஸ்டேக்ஸ் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்பீட் போகணும். இல்லாட்டி நீங்கள் அந்த ஸ்பீடை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த வேர்டு விட்டுட்டான்னு அர்த்தம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருந்தாங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாட்டி ஏதாவது ஒரு வேர்டு விட்டுருப்பேன்னு அர்த்தம். அப்படிதான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அது வேர்டு விட்டது. இங்கே வருங்க இன்ட்டு போட்டிருக்காங்கல்ல, வேர்டு விட்டது தான் இதுதான். இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருக்காங்கன்னா தீஸ் திங்ஸ்னு வரணும். நான் வந்து திஸ் திங்ஸ்னு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த தீஸ்க்கும் திஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. அதனால தீஸ்க்கு பதிலாக நான் திஸ் போட்டதுனால அதுக்கும் ஹாஃப் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே வருங்க, இங்கே கிராசிங் போட்டிருக்கேன். கிராசிங்ஸ் எஸ் வந்து போடல, அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து ஹாஃப் மார்க். இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து விட்டா கூட ஹாஃப் மார்க் போயிடும். அதனால தான் ரொம்ப நிதானமாக பார்த்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிறதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம வந்து மார்க் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட இங்கிலீஷ் ஜூனியர் பேப்பருக்கான ஜெராக்ஸ் காப்பி தான் இது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் வந்து வர எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். யார் யார் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பேப்பர், இந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கிலீஷ் சீனியர், அது வந்து ஒரு 3 ஃபோட்டோ காப்பி இருக்கு என்கிட்ட, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் சீனியர் ஃபோட்டோ காப்பி இருக்கு, அதையும் வந்து 1 by 1 பார்ப்போம். எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். டெய்லி 2 பேசேஜ் வந்து இந்த 10 to 15 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே வர மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஜூனியர் பொறுத்த வரைக்கும் 80 words per minute. இதை வந்து நீங்கள் ஒரு 90 to 100 words per minute வரைக்கும் நீங்கள் கையில் ஸ்பீட் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜூனியர் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இன்டருக்கு வந்து அப்பியர் ஆகிறவங்க வந்து 100 words per minute. இவங்க வந்து 105லேருந்து 110 words per minute வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டர் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வந்து சீனியர் வந்து 120 words per minute. இவங்க வந்து 125லேருந்து 130 words per minute வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா
எக்ஸாமில் கொஞ்சம் வந்து ஃபியர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஜூனியருக்கு வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கே 80லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஹார்ட் வேர்டு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டமாயிருவீங்க. அதனால அதை வந்து நிறைய வேர்டு 20 வேர்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதனால நீங்கள் வந்து ஜூனியர்னா 90 to 100 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இன்டர்னா 105லேருந்து 110 வேர்ட்ஸ் பர் மினிட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. சீனியர்னா 125லேருந்து 130 வேர்ட்ஸ் பர் மினிட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து ஹார்டாக வந்துட்டால் கூட அதை நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு சரி நமக்கு வந்து அந்த வேர்டு தெரிலன்னு சொல்லிட்டு அடுத்த வேர்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் அந்த ஒரு வேர்ட்லேயே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டோக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் ஈகோ உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2-3 வாரத்துக்கு விட்டுருவீங்க. அதனால அந்த மாதிரி டஃப்பான வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் தெரிஞ்ச வேர்ட்ஸ் மட்டும் நல்லா எழுதினாலே ஒரு 10 to 15 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் தான் எடுப்பீங்க. இந்த மாதிரி எடுத்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாட்டி டிஸ்டிங்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அதனால் என்னோட பேப்பரை ரஃபாக பார்த்துக்குங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து மற்ற ஜெராக்ஸ் காப்பினா இருக்குது, அதையும் பார்ப்போம். Until then, see you guys.